மேடையில் கூட அவங்க எல்லா கட்சிக்காரங்களும் வந்து பேசினாங்க. நாங்கள் எல்லாம் அதிமுக இல்லைன்னே பேசினாங்க மேடையில், எடப்பாடியாரையும் வச்சு. இன்னைக்கு நம்ம பையன் பிள்ளைகள்லாம் போய் டெல்லி போகணும்னா ஹிந்தி பேசினா தான் முடியும். இவங்க யாராவது 2 பேர் அடிச்சிருப்பாங்க காவல்துறையில், அதுக்கு மேலதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு அதை விசாரித்து அதிகாரப்பூர்வ நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் அதிமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சு குணசேகரன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். வணக்கம். தற்போது அதிமுகவின் உட்கட்சி பிரச்சனை நடந்துட்டு, எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் உட்கட்சி விவகாரம் இப்போ போயிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா அவர் தனியாகவே ஓபிஎஸ் அவர்கள் மாதிரி தனியாகவே 3வது அணி ஏதாவது அணிக்கிற திட்டம் ஏதாவது வச்சுருக்காருங்களா? அப்படியெல்லாம் வந்து அண்ணன் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்குங்க ஒரு பெரிய அரசியல் தெளிவு பெற்றவர். அவர் வந்து அப்படி எடுத்தேன் கவிழ்த்தேன் எல்லாம் வந்து செங்கோட்டையன் செய்ய மாட்டாருங்க. ஒரு பெரிய கல்வியில் ஒரு புரட்சியவே கடந்த 5 ஆண்டு காலத்தில் அவர் உருவாக்குனாருங்கிறத யாருனாலும் மறுக்க முடியாது. ஒரு சீருடை கொடுத்துட்டு இருந்த இடத்துல கூட வருஷத்துக்கு 4 தடவை வந்து கலர் யூனிஃபார்ம், வெறும் முனிசிபாலிட்டிக்கு வேலைக்கு போகிறவங்களாட்ட இபிக்கு வேலைக்கு போகிறவங்களாட்ட யூனிஃபார்மாட்ட காக்கியும் ப்ளூ வெள்ளையும் இருந்ததை கலராக பார்த்து வண்ண சீருடைகளை கொடுத்து, அந்த சீருடைகளை தைச்சு ஸ்கூலில் நாங்கள் சட்டசபை நடக்கிறப்போ மேலே போட்டு வந்து உட்கார வச்சு பார்ப்பார். சரி, ஸ்கூல்லேருந்து வந்து சட்டசபை பார்க்க வரவங்கள அந்த 50 பேர்த்துக்கிட்டே அந்த வண்ண கலருடைய ஊற்றி கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. மாணவிகளுக்கு ஒரு 8வது 9வது படிக்கிற பிள்ளைகள்லாம் கொஞ்சம் வயது மூப்பு இருந்ததுன்னா அவங்களுக்கு தகுந்த சீருடைகள்லாம் உருவாக்கணும்னு நினச்சி இப்படி சிலபஸில் புதிய சிலபஸை கொண்டு வந்தார். 10ஆம் வகுப்பு தேர்வு வருதுன்னா எப்போன்னு தெரியாதுன்னா 1 செகண்டில் எல்லாத்துக்கும் தெரியுற மாதிரி கொண்டு வந்தார். இப்படி ஒரு கல்வி புரட்சியை உருவாக்குனார். அதனால் அப்பேற்பட்ட தலைவர் இன்னைக்கு வந்து அவினாசி அத்திக்கடவு திட்டத்தில் அம்மா படம் இல்லைன்னு அவருடைய கருத்தை தான் வெளியிட்டார். சரி, அதையே இன்றைய ஊடகங்கள், இன்றைய பத்திரிகை இதெல்லாம் வந்து தவறாக சொல்லிட்டு இருக்காங்களே ஒழிய அண்ணன் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அது இல்லை. அவர் அடுத்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பொதுக்கூட்டம் நடந்தது. அந்த பொதுக்கூட்டத்தில் அவரே சொல்லிட்டாரு, பொதுச் செயலாளர்களுடைய ஆணைக்கிணங்க, தற்போதைய எதிர்க்கட்சி தலைவர்களுடைய ஆணைக்கிணங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பொதுக்கூட்டம் இங்கே நடக்குதுன்னு சொன்னார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்னால பொதுக்கூட்டம் தள்ளி போகுதுன்னு சொன்னார். அவர் அந்த அம்மா படம் இல்லை, தலைவர் படம் இல்லைன்னு வருத்தப்பட்டார். அது முற்றிலும் விவசாயிகள் நடத்தின மாநாடு. அது வந்து நாம் அதை உண்மையாமே அந்த விவசாயிகளையும் பாராட்டணும். நாங்கள் எல்லாருமே போயிருந்தாலுமே மேடையினுடைய நிகழ்ச்சிகள் பூராமே அவங்களுக்கு தான் கொடுத்துருந்தோம். நாங்கள்லாம் தள்ளித்தான் உட்காந்தோம். நாங்கள் அரசியல் கட்சியில் இருக்கக்கூடாதுன்னு அவங்க எங்கிட்ட வந்து சொன்னாங்க, நீங்கள் நடத்துகிறீங்க, நீங்கள் பண்ணுங்கன்னு நாங்கள் தள்ளித்தான் உட்காந்தோம். எங்கள் நிர்வாகிகள் எல்லாம் கீழே தான் உட்கார சொன்னோம். முக்கிய எக்ஸ்எம்எல்ஏ எம்எல்ஏக்கள் மட்டும்தான் மேலே வந்த, மற்றது பூராமே விவசாயிகள் திறந்தாங்க. மேடையில் பூராமே அவங்களுடைய இது உள்ள பூராமே அவங்க தான் விவசாயிகள் தான் உட்காந்துருந்தாங்க. மத்தியானம் 1 மணி அளவுலேருந்து அந்த நிகழ்ச்சிகளை ஆரம்பிச்சிருந்தாங்க. வள்ளி கும்மியாட்டம் மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் பண்பாடை ஒட்டி அவங்க நடத்தினாங்க. அன்றைய தினமே அவங்க வந்து அவினாசி அத்திக்கடவு திட்டத்தினுடைய ஒரு குறிக்கோள் நாளாக, வெற்றி நாளாக புரட்சி தமிழர் எடப்பாடியாருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டவராக பண்ணாங்க. ஏன்னா அம்மா உருவாக்கின திட்டம், அம்மா 3.27 கோடி ரூபா கொடுத்து அதுக்கு அந்த திட்ட அறிக்கையெல்லாம் தயார் பண்ணுறதுக்காக ஒதுக்குனாங்க. அம்மாவுடைய கொள்கையில் அந்த திட்டத்துக்கு பண்ணணும், மத்திய கவர்மெண்ட்லேயும் பாதி பணம் வாங்கணுன்ட்டு இருந்தாங்க. சரி, ஆனால் புரட்சி தமிழர் எடப்பாடியார் நமக்கு கொங்கு மண்டலத்தில் கிடைச்ச ஒரு பெரும் பாக்கியம். அதனால் அவர் ஆட்சியில் நீர் மேலாண்மையை கொண்டு வருவதற்கு எல்லா விதமான முயற்சியும் எடுத்தார். குடிமராமத்து பணி யாருமே மன்னர்கள் காலத்தில் செஞ்சதுங்க. ஏரி குளம் குட்டை இதையெல்லாம் தூர்வார்னா தான் மழைக்காலத்தில் தண்ணி தேங்கும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பெரிய பேப்பர்லாம் தலையங்க எழுதுனாங்க மழை நீர் மேலாண்மை பற்றி.
அதில் மழைநீர் சேகரிப்புன்னு ஒரு திட்டத்தை புரட்சி தலைவி அம்மா கொண்டு வந்ததையே கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. பெரிய பத்திரிகைகள் இன்னைக்கு எழுதுது. திட்டமிட்டு மறைக்கிறார்கள். புரட்சி தலைவி அம்மா செய்த சாதனையும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் செஞ்ச அது மாதிரி அவர் இன்னைக்கு நீர் மேலாண்மைக்கு குடிமராமத்து பணிகள்லாம் செஞ்சதுனால வண்டல் மண் வலித்து அந்த விவசாயிகளையே வச்சுக்கொள்ள சொன்னதுனால இன்னைக்கு இதெல்லாம் நிறைய நீர் மேலாண்மையை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்திருக்கு. அன்னைக்கு மத்திய அரசோட இணங்கி எவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம். அண்ணன் மீண்டும் முதலமைச்சராக இருந்தால் காவேரி கோதாவரி இணைப்பு திட்டம் நிறைவேறியிருக்கும், குண்டாறு திட்டம் நிறைவேறியிருக்கும். இன்னைக்கு எத்தனையோ இதைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் மீண்டும் முதல்வர் ஆகாத காரணத்தினால் தமிழ்நாடு இன்று சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அதனால் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அவர் சிறந்த தலைவர், எங்களுக்கெல்லாம் மூத்த வழிகாட்டியாக இருந்துட்டு இருக்கிறவர். அவர் அப்படி ஒரு தவறான முடிவை எடுக்க மாட்டார். அம்மா இறந்ததுக்கப்புறம் கவர்னர் மாளிகைக்கு பதவியேற்க போகிறப்போ நானும் அவரு எல்லாம் தான் ஒட்டுக்கா போனோம். அண்ணனுடைய இதில் நாங்கள்லாம் கேட்குற போது இந்த கட்சி என்ன முனைப்பெடுக்குதோ அதில் தான் நிற்பார். ஒரு சிறந்த தலைவருக்கு உண்டான அனைத்து பக்குவத்தோட அண்ணன் சாதனை செம்மல் இருப்பார். அதையெல்லாம் தான் நாங்கள் எப்பவுமே விரும்புகிறோம். அவருடைய அரசியல் பணியும் அப்படித்தான் இருக்கும். எங்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருந்து பண்ணிட்டு இருக்கிறவர். அதனால் இவங்க ஊடகங்கள்லாம் தான் அதை பெருசு பண்ணுது. அவருக்கு அம்மா வடை இல்லைன்னு சொன்னாங்க. அது முழுமையாக விவசாயிகள் நடந்த நிகழ்ச்சி. அவங்களுக்கிட்ட நம்ம போய் புகுத்தக்கூடாதுன்னு நினச்சோம். மேடையில் கூட அவங்க எல்லா கட்சிக்காரங்களும் வந்து பேசினாங்க. நாங்கள் எல்லாம் அதிமுக இல்லைன்னே பேசினாங்க மேடையில், எடப்பாடியாரையும் வச்சுட்டு. அதனால் இப்போது 234 பையங்க இருக்கக்கூடிய ஒரு தாய் தகப்பனுக்கு ஒரு 10-15 தொகுதிக்கு 1600 கோடி 400 கோடி கொடுத்து ஒரு திட்டத்தை கொடுக்குறேங்கிறது பெரிய விஷயம். அதே இன்னைக்கு அவினாசி அத்திக்கடவு 65 வருஷ ஆண்டுகால போராட்டத்துக்கு பின் கிடைத்த ஒரு பெரிய திட்டம். அது அண்ணன் இருக்கிற போதே கொரோனா மட்டும் இல்லைன்னா 100% நிறைவேறி இருக்கும். கொரோனா இல்லைன்னா அத்திக்கடவு திட்டம் நிறைவேறி இருக்கும். திருப்பூரில் 4வது குடிநீர் திட்டமும் நிறைவேறி இருக்கும். மருத்துவக் கல்லூரியை நாங்களே ஓப்பன் பண்ணியிருப்போம். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை அண்ணனே ஓப்பன் பண்ணியிருப்பாரு. எல்லாமே வந்து வெறும் ஸ்டிக்கர் ஒட்டி திமுக ஒட்டுறதுக்கு வாய்ப்பு கொடுக்காம பண்ணியிருப்போம். இந்த கொரோனா வந்ததுனால காலம் தாழ்த்தின காரணத்தினால அவங்க வந்து விழா கொண்டாடினாங்க. அதை தள்ளி அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக. அதனால் அது வந்து விவசாயிகள் நடத்தின நிகழ்ச்சி. அதில் எடப்பாடியார் நல்லபடியாக அவருக்கு பாராட்டணும்னு நினச்சி பண்ணாங்க. அதனால் அண்ணன் பேசுனது அந்த கருத்தோடு சரி. அதை பிரபகண்டாப்படுத்திகிட்டே இருக்கிறாங்க. இப்போ கூட பூத் கமிட்டி பொறுப்பாளர்களாக என்னை கூட திண்டுக்கல் கிழக்கு போட்டிருக்காங்க. அங்கே விஸ்வநாதன் தான் மாவட்ட செயலாளர், கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர். அவர் மாவட்டத்துக்கு நான் போகிறேன். அவர் சொல்கிற வேலையை நான் போய் கேட்டு அங்கே வேலை செய்கிறதுக்கு ஒரு பணி செய்கிறதுக்காக எங்களை மாதிரி பொறுப்பாளர்களை போடுறாங்க. இப்போ நம்ம மாநகர் மாவட்டத்துக்குள்ளே நான் சொன்னால் நம்ம கட்சிக்காரங்க கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துருவானேங்கிறதுக்காகத்தான் அண்ணன் முன்னாள் அமைச்சர் தாமோதரனை கிணத்துக்கடவு எம்எல்ஏ போட்டிருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொரு மாவட்ட செயலாளரை போட மாட்டாங்க. செங்கோட்டைன்னு ஒரு மாவட்ட செயலாளர், அதனால் அவர் அந்த மாவட்டத்துக்குள்ளே இருப்பார். போகிற பொறுப்பாளர்களுக்கு வேலை கொடுத்து வேலை வாங்கி அவர் முடிக்கணும். வேலுமணி இன்னும் மாவட்ட செயலாளர், தங்கமணி இன்னும் மாவட்ட செயலாளர். அதையெல்லாம் தெரிஞ்சுக்காம ஊடகங்கள் உடனே இந்த பொறுப்பாளர் பட்டியலில் வேலுமணிக்கு இடம் இல்லை, செங்கோட்டையனுக்கு இடம் இல்லை, தங்கமணியனுக்கு இடம் இல்லைன்னு சொல்லி மக்களை திசை திருப்பி அதிமுகக்குள்ள ஒரு பிரிவு இருக்குது, இந்த கட்சி மூணாக போயிடும், இந்த கட்சி அழிஞ்சிரும் அப்படின்னு மக்கள் மனதில் அச்சுறுத்தி இந்த கட்சி 2026 ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. மக்கள் அவ்வளவு சிந்தனை அற்றவர்கள் அல்ல, சிந்திக்கக்கூடியவர்கள். இந்த பொய் பிரச்சாரங்களை எல்லாம் நம்பி மக்கள் செவி கொடுத்து கேட்காம அதிமுகவின் ஆட்சி காலத்தில் எவ்வளவு திட்டங்களை கொடுத்தாங்க, எவ்வளவு நல்லதை பண்ணியிருக்காங்க, திமுக காலத்தில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, அதிமுகவினுடைய திட்டங்கள் என்ன, இதை ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்து மக்கள் முடிவெடுத்தாங்கன்னா மட்டும்தான் எதிர்கால தமிழகம் சிறந்து விளங்கும். அப்போ தான் தமிழகத்தில் நம்ம குழந்தை குட்டி வரலாம் பின்னால் நல்லா இருப்பாங்க. அமைதி வளம் வளர்ச்சின்னு சொன்ன புரட்சி தலைவி அம்மாவுடைய தாரக மந்திரத்தை நாம் மேற்கோள் காட்டி அண்ணனுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய அரசியல் பணி சென்று கொண்டிருக்கிறது. அதை சிறப்பாக செய்வார். 2026 கண்டிப்பாக நாங்கள் வெற்றி வருவோம் நம்பிக்கை இருக்குது. வர 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் தினகரன் அவர்களுடைய அணியும் ஓபிஎஸ் அவர்களுடைய அணியும் அதிமுகவும் ஒன்றிணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்களா? இல்லை, அது காலப்போக்கில் பெரும் தலைவர்கள் முடிவு பண்ண வேண்டியதுங்க.
நான் எங்களை போன்ற மாவட்டத்துக்குள்ளே இருக்கிறவர்கள் நாங்கள் ஆளுக்கு ஒரு கருத்தாக பேசுகிறதுனால அது கட்சிக்கு இப்படியெல்லாம் பேசுகிறதுனால தான் அந்த பிரச்சாரத்தினுடைய இதே ஊடகங்கள் மாற்றி மாற்றி போடுறாங்க. அதனால் பொதுச் செயலாளர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அவர் முடிவு கட்டுப்பட்டு போகிறது தான். இங்கே அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரே நேர்கொண்ட பார்வை. கட்சி என்ன சொல்லுதோ அதில் தான் இருப்போம். தலைவர்கள் வேணால் மாறலாம், தொண்டர் மாறாத ஒரு இயக்கம் அதிமுகங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்கள் ஓபிஎஸ் போயிட்டாருன்னு சொல்லிங்க, தினகரன் போயிட்டாருன்னு சொல்லலாம் ஒழிய தொண்டம் போயிட்டான் பெருசாக அவர் உடனே சொல்கிறதுக்கு ஆள் இருக்காது. ஏன்னா இன்றைக்கி பொதுக்குழு உறுப்பினர்கள் அத்தனை பேரும் எடப்பாடியார் பின்னால் இருக்காங்க, எம்எல்ஏக்கள் எல்லோரும் இருக்காங்க, எம்பிக்கள் இருக்காங்க. இப்படி அனைத்து கட்சியினுடைய பொறுப்பாளர்களும் எடப்பாடியார் பின்னால் ஒன்றுபட்ட அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக அண்ணன் எடப்பாடியார் இருக்கார். அது சட்டப்படி தேர்தல் ஆணையம் நினைச்சால் ஒன்றும் பண்ண முடியாது, அது நீதிமன்றமே சொல்லியிருக்கு. அதனால் இது தலைமையில் முடிவு எடுக்கிறது, அவங்க அந்த முடிவை சிறந்ததாக எடுப்பாங்க. அவங்க தலைமை என்ன சொல்லி வருதோ அதை கட்டுப்பட்டுனாங்க. மும்மொழி கொள்கைக்கு அதிமுகவின் நிலைப்பாடு பொதுச் செயலாளர் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்காரு. எப்பவுமே நாங்கள் இருமொழி கொள்கைக்குத்தான் ஆதரவு, எங்ககிட்ட கொள்கையில் மாறுபட்ட கருத்தே கிடையாது. மும்மொழி கற்றுக்கொள்ள வேணுமா, இந்தி கற்றுக்கொள்ள வேணுமா, எல்லாரும் தெரியணும், இன்னைக்கு இந்தி பேசணும் எல்லாரும், அதனால் இந்தி பேசக்கூடாதுன்னெலாம் கிடையாது. இந்தி திணிப்புங்கிறது தான் நம்ம இருமொழி கொள்கை தான் எங்கள் கொள்கையும், மாற்றுக் கொள்கை கிடையாது. மும்மொழி கொள்கைன்னு எங்களுக்கு கிடையாது. ஆனால் இந்தி கற்றுக்கொள்ள வேண்டிய மொழி, அது கற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு யாரும் தடுக்கக்கூடாது. இன்றைக்கி நம்ம பையன் பிள்ளைகள்லாம் போய் டெல்லி போகணுன்னா ஹிந்தி பேசினா தான் முடியும், இல்லைன்னா முடியுமா? டெல்லி மத்திய பிரதேச எங்கே போனாலும் ஹிந்தி ஒரு ஃபேக்டாக இருக்குது. நம்ம தமிழர்கள் பூரா உலகம் எங்கும் இருக்கக்கூடிய இடத்துல இன்றைக்கி வாழ்கிறாங்க. அப்போ ஆங்கிலம் கற்றுக்கூடாது, தமிழை மட்டும் கற்றுக்கணும் அவன் போய் வாழ முடியுமா? கண்டிப்பாக. இன்றைக்கி எத்தனை பேர் வாழ்கிறாங்க? தமிழன் இல்லாத கண்ட்ரி கிடையாதுங்க, அப்படி இருக்குது இன்றைக்கி. அதனால் எங்கள் அதிமுகவினுடைய கொள்கை இருமொழி கொள்கை தான், அதுக்கு தான் ஆதரவு. எப்பவுமே எங்கள் நிலைப்பாடு அதுதான். பொதுச் செயலாளர் ஒரு 3 தினங்களுக்கு முன்பாக கூட பேட்டி கொடுத்துருக்காரு. பெண்கள் பாதுகாப்பை அலட்சியமாக எடுத்துக்கிட்டு விளம்பர மோகத்தில் திமுக திளைப்பதாக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருக்காரு. இதை பற்றி உங்களுடைய உண்மைதானே? இப்போது பெண்கள் பாலியல் சம்பவங்கள் எவ்வளவு நடந்துட்டு இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. தினமும் பேப்பரை புரட்டினா இந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு போகக்கூடியவனுக்கு முதல்ல பயமே கிடையாது. அரசாங்கத்தை கண்டு பயம் இருக்கணும். அம்மாவாக இருந்தால் விட்டுருவாங்களா, புரட்சி தமிழர் எடப்பாடியார் இருந்தால் விட்டுருவாரான்னு இன்றைக்கி காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற முதலமைச்சர் அதை இன்னும் கொஞ்சம் கவனம் எடுக்கணும். பண்ணுறாங்க. ஒவ்வொரு பக்கம் நடக்கிற போது சிலது இருக்குது, அவங்க உடனே அதுக்கு எல்லாத்துக்கும் அரசாங்கமே காரணம்னு நம்ம சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் உடனடியாக அதை முடுக்கிவிடப்பட்டு காவல்துறை அதிகாரிகளுக்கு உரிய ஆணையிட்டு அதில் எந்த பாரபட்சமும் இல்லாமல் அது நடவடிக்கை எடுக்க சொல்லி அரசு தலையிட்டு அதை பண்ணணும். அப்போ தான் அந்த பாலியல் வன்கொடுமை பண்ணுறது ஆசிரியர்கள் பண்ணுறான், நம்பி பிள்ளைங்க ஸ்கூலுக்கு தாட்ட முடியல, வேலைக்கு போக முடியல. காவல்துறையில் இருக்கிற பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை. முந்தானத்து கூட ரயில்வே ஊழியத்தில் காவல்துறையில் இருக்கிறது கமிஷனர் அலுவலகத்தில் இருக்கிற காவல்துறை அதிகாரி வந்துட்டு இருக்கிறாங்க, நடந்து ட்ரெயின் விட்டு இறங்கி போகிறாங்க, அந்த அம்மாவை பாலியல் பலாத்காரம் செய்ய முன்பட்டுருக்காங்க ஒருத்தன். கோவையில் அவங்களுக்கெல்லாம் தண்டனை கடுமையாக்கப்பட்டால்தான் இதெல்லாம் முடிவுக்கு வரும். இதை நீங்கள் அதையெல்லாம் விட்டுட்டு இதை மறைக்கிறதுக்காக அடுத்த நாள் இன்னொரு நியூஸ் அரசாங்கம் போட்டால் அது தீர்வல்ல. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பது தான் முடிவேலையே. மக்களை மடைமாற்றுகிற விஷயத்திலிருந்து இந்த விளம்பர திராவிட மாடல் அரசு செய்யக்கூடாதுங்கிறத நாங்கள் இந்த நேரத்தில் வன்மையாக கண்டிக்கிறோம். அதுக்கு கவனம் கொடுங்க. பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிற நடவடிக்கையில் அரசு விரைவாக தலையிட்டு விரைவாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவங்களுக்கு உண்டான இதை சொல்லணும். பொய் புகார் நிறையா கொடுக்குறாங்க, அதையெல்லாம் தேர்ந்து கடைபிடித்து அதை பொய் புகார் என்ன, எது உண்மை, அந்த உண்மையில் யார் காரணமாக இருந்தாலும் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாம் தயார். திருநெல்வேலியில் விக்னேஷுங்கிற மாணவன் கல்லூரி விடுதியில் மறுமான முறையில் இறந்து கிடந்தார். இதுக்கு அந்த விக்னேஷுங்கிற தாயார் காவல்துறையில் புகார் அளிக்கையில் கழிவறையில் பூரா ரத்தம் சிந்தி இருந்ததாக புகார் குளிக்கிறாங்க. உடனே காவல்துறை அதிகாரிகள் அந்த எறும்பு கடிச்சனால ரத்தமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அலட்சியமாக பதில் கூறியிருக்காங்க. இல்லை, அதெல்லாம் தான் வன்மையாக கண்டிக்கூடாது. நீங்கள் காவல்துறைங்கிறது நம்ம தமிழ்நாடு காவல்துறை பொறுத்த வரைக்கும் ஸ்காட்லாந்து போலீஸ் மாதிரின்னு சொல்லி பாராட்டப்பட்டவங்க.
அம்மா வந்து மகளிருக்கு காவல் நிலையம் உருவாக்கி மகளிருக்காகவே ஒரு காவல் நிலையத்தை மகளிருக்கு பாதுகாப்பு உறுதி செய்தவர்கள் அம்மா. சரி. அப்பேற்பட்ட இந்த தமிழ்நாட்டில் அம்மா இருந்த தமிழகத்தில் இன்னைக்கு பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னால் வருந்தப்பட வேண்டிய செயல், வெட்கப்பட வேண்டிய செயல், வருத்தமாக இருக்குது. அதுக்கு சில இடத்துல காவல்துறை அதிகாரிகள் கொஞ்சம் அலட்சிய போக்கில் செயல்படுறதுனால வந்த விளைவு தான் இந்த மாதிரி பதிலெல்லாம். எறும்பு கடிச்சு ரத்த காவல், இவங்க யாராவது 2 பேரை அடிச்சிருப்பாங்க காவல்துறையில். அதுக்கு மேலதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு அதை விசாரித்து அந்த விக்னேஷ் மாணவனுக்கு என்ன நடந்ததுங்கிறத உண்மையை உடனே கொண்டு வர்றதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கணும். அதுதான் காவல்துறைக்கு எங்களுடைய பணிவான வேண்டுகோள்.